தேனு ஏய் தேனு தேனு என்னடி ஆச்சு? தேனு என்னாச்சு? தேனு 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 என்ன தேனு? குளிர் ஜுரம் தான். மழையில எதுவும் நனைஞ்சாங்களா? தெரியல டாக்டர். இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல. இவங்க ஹஸ்பண்ட் எங்க? சார், எப்பத்துல இருந்து ஃபீவர்? டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர். இவங்க நல்ல மழையில நனைஞ்சிருக்காங்க. இல்லனா இந்த அளவுக்கு ஃபீவர் வர வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் நல்ல கவனமா பாத்துக்கோங்க. 2 நாளைக்கு டேப்லெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சாப்பாடுல எதுவும் ஹார்டா கொடுக்க வேண்டாம். லிக்விடா கொடுங்க. இந்தாங்க. தமிழ் பாத்துக்கோ, நான் விட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர். என்ன ஆச்சு உனக்கு? கேக்குறல, சொல்லு. ஒன்றும் இல்லக்கா, நைட்ல இருந்து ஃபீவர். நடிக்காத, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. உண்மையை சொல்லு, சொல்லு தேனு. அவன் ஏதாச்சும் உன்னை பண்ணானா? உன்னதானே கேக்குற, சொல்லு. அந்த பிரபு ஏதாச்சும் பண்ணானா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் என்னால உன்னை அதுல இருந்து மீட்க முடியும். சொல்லு தேனு, ப்ளீஸ் தேனு, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். சொல்லு தேனு, அவன் உன்னை என்ன பண்ணான்னு சொல்லு. அவர் எதுவும் பண்ணலக்கா. எனக்கு ஃபீவர், எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. என்ன ஜானு? என்னாச்சு? டாக்டர் வந்துட்டு போறாங்க. அது ஜனமா, தேனுக்கு ஃபீவர். எதுவும் குளிர் ஜுரம்லாம் இல்ல. அந்த பிரபு தான் அவ ஃபீவருக்கு காரணமா இருந்திருக்கான். ஜனமா, தேன் அவன் என்னமோ பண்ணிருக்கான். ஆனா தேன் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற ஜனமா. ராஸ்கா, இவ்வளவு பண்ணி வடங்களா? அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இப்பவே அவனை போய் கொன்னு. ஏன் ஜானு, ஏன் இப்படி ஒவ்வொரு தடவையும் வேணான்ற? தேன்மொழி எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? நம்ம பாதுகாப்புல இருக்கணும் தானே? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டு பொண்ணு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவனை சும்மா விட சொல்றியா? சிபி, பிரபு தேன்மொழி ஏதோ பண்றான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா தேன்மொழியே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. தமிழ், தேன்மொழி ஏதாவது சொன்னாளா? பிரபு எதுவுமே செய்யலன்னு தான் சொல்ற ஜனமா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேன்மொழி அரவிந்த காதலிச்ச பொண்ணு. தேன்மொழிக்கு பிரபுவோட வாழணும்னு ஆசை இருந்திருந்தா இவ்வளவு நாள் இப்படி இருந்திருக்க மாட்டா. ஒரு செகண்ட்ல விரும்பினவனை தூக்கி போட முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பிரபு செய்யற இவ்ளோ டார்ச்சரையும் பொறுத்துட்டு இருக்கா. அது என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும். தமிழ், தேன்மொழி கிட்ட பேசு. சரி செய்ய முடியாத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அவளுக்கு புரியவை. அவளா வாயை திறந்து அவளோட பிரச்சனையை நம்ம கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்மளால அது சரி பண்ண முடியும். தேன்மொழி பேச மாட்டா, ஆனா அவளோட பயம் பேசும். எங்க அப்பாவை அவகிட்ட இருந்து காப்பாத்தினாதான் தேன்மொழியோட வாழ்க்கையும் காப்பாத்த முடியும். காப்பாத்த முடியும் சிபி. சிபி, நான் இங்க பிரபுவை பார்த்தேன். பிரபுவா? ஆமா, அவனா? அவன் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான்.
தமிழ், அன்னைக்கு நீ உங்க அப்பாவை தேடி போகும்போது பிரபு அங்க நீ பார்த்தேன்னு சொன்னல? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நீங்க தான் நம்பவே இல்லை. தமிழ், அப்ப கண்டிப்பா உங்க அப்பா அந்த பிரபு கையில தான் இருக்காரு. கன்ஃபார்ம் தமிழ். அவன் இருந்து உங்க அப்பாவை காப்பாத்தினாலே தேன்மொழி அந்த பிரபு இருந்து காப்பாத்திடலாம் தமிழ். கண்டுபிடிக்கிறேன். மச்சான் இங்க பாரு, வயசானவங்க போடுற செப்பல் மாதிரி இல்ல. ஆமாடா, அங்க கடந்துச்சு. டேய் கேடி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு வயசானவரை இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடா. டேய் என்னடா நீ பாட்டுக்கு எதை சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடா, இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதான்டா நம்மளுக்கு புரிய வைக்குது. ஆனா இது தமிழோட அப்பா தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? சரி வா, வேற ஏதாவது தடையணைதான் பார்ப்போம் வா. சரி வா. 4-5 பேர் அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனதை நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். முகம் கூட எனக்கு சரியா தெரியல. அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும்பா. நீங்க தேடுற ஆளும் நான் சொல்ற ஆளும் ஒண்ணுதானான்னு எனக்கு தெரியலப்பா. சரிங்கண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, நீங்க போங்க. சரிப்பா. டேய் மச்சான், தமிழ் சொன்னது உண்மைதான்டா. அவரு இங்கதான்டா இருந்திருக்காரு. ஓ, அப்போ அந்த பிரபு தான் அவரை வேற எங்கேயும் மாத்திதான் சொல்ல வர, அப்படிதான் சொல்ல வர? ஆமாடா. தேனு, அப்பா நம்ம கூட இருந்திருந்தா நமக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல. ஆமாக்கா. அப்பா இப்போ எங்க இருப்பாரு?